வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூண்டி மாதா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்று நடுவில் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதான் என்ட்ரன்ஸ். இங்கே பார்க்குற நம்ம சிற்பங்கள் இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிளில் இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இங்கே சிற்பமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் பாருங்கள், உங்களுக்கு பைபிளில் இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இங்கே சிற்பமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதர் தெரசா, வீரமாமுனிவர், ரெக்ஸின் பால் இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. இது நம்ம உள்ளே போனோன்னா அது என்ட்ரன்ஸு. மதர் தெரசா அந்த மாதிரி இது நம்ம என்னென்னு சொல்லிட்டு அதில் இங்கே பாருங்க, உள்ளே வந்தோன்னா ஒரு பூங்கா மாதிரி ஒரு அமைச்சிருக்காங்க. ஒயிட் ரேபிட், சின்ன சின்ன அந்த விலங்குகளும் இங்கே வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. ஒவ்வொரு கூண்டு மாதிரி அடைச்சி இங்கே எல்லாமே விலங்குகளும் வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. கேமரா உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னன்னு சரி எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக எடுக்கிறேன். புறா இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன பறவைகள் வச்சு வளர்க்குறாங்க. இதெல்லாம் போனோன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வச்சுருக்காங்க. சிறுவர் பூங்கா இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதான் நம்ம பூண்டி மாதா போனோன்னா அந்த கோயில் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து வீரமாமுனிவர், மதர் தெரசா அந்த மாதிரி சிற்பங்களும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த சிற்பம் வந்து 144 ஆண்டு பழமை வாய்ந்தது. இந்த சர்ச்சு வந்து கட்டினது பார்த்தீங்கன்னா இது வந்து புனித பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுலா அங்கே சின்ன இதுமாக இருக்குது. அதில் வந்து அதை நம்ம அந்த இயேசுநாதரோட அந்த சிலுவை அரைஞ்சது அது எல்லாமே சொல்லிட்டு இதுவாக வச்சு காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மொத்தம் அந்த இது வந்து அந்த கோயில் கட்டியது வந்து வீரமாமுனிவர் காலத்தில் இதை கட்டினாங்க. எப்போ கட்டினாங்க அப்படின்னா 1714 ஆரம்பித்து 1718 முடிச்சிட்டாங்க. இதை வந்து ஒரு பசிலிக்கா என்று கூறப்படுகிறது சொல்கிறாங்க. பசிலிக்கா அப்படின்னா சர்ச்சு வந்து கிழக்கு நோக்கி கட்டியிருக்காங்க. கிழக்கு நோக்கி கட்டணும். அது வந்து ஒரு நல்ல கட்டிடக்கலை நிபுணரை வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பசிலிக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். அது வந்து இல்லாமல் இங்கே இருக்க சுரூபங்கள்லாம் மிகவும் பிரசித்தி பெற்ற சுரூபங்கள்லாம் வந்து இங்கே வந்து நிரவி வச்சுருக்காங்க. இந்த புனித பூமியில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இயேசு அவரோட வந்து இந்த எப்படி இருந்தார், அவர் சிலுவையில் அறைஞ்சது, மறுபடியும் ஒரு 3 நாள் கழித்து உயிர் தெழுந்தது எல்லாமே வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சு இங்கே வந்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. இது வந்து ஒரு அருங்காட்சியகம் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே போனாலே மக்களுக்கு
எப்படி எப்படிலாம் இருந்தாங்க, என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து இங்கே கொடுக்குற மாதிரி அந்த இது வச்சுருந்தாங்க. இதான் நம்ம வெளியே வந்துட்டோம். இது நம்ம பூண்டி மாதா அங்கே பாருங்கள், ஃபுல் சர்ச்சோட நம்ம என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு வந்தோம்ல, அதோட என்ட்ரன்ஸு உங்களுக்கே தெரியும். இப்போ கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்குற கொஞ்சமாக இருந்தாலும் ஆனால் நிறையா தெரிஞ்சுக்கலாம் நம்ம.